வணக்கம் நேர்களே, நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்களோட உரையாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எதற்காக இந்த உரையாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நம்ம பெரியாரிஸ்ட் அருள்மொழி அவர்கள் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மோடியை பிஜேபியை எதிர்த்து பதிவிட்டால் காவிகளை விட நாம் தமிழர் கட்சி முத்திரையுடன் எதிர்ப்புகள் வேகமாக வரிசையாக வருகின்றன, ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அருள்மொழி அவர்கள் பெரியாரிஸ்ட் அவர்கள் அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம பதில் கொடுத்தே ஆக வேண்டியிருக்கு. இது மட்டும் இல்லாம சந்தேகங்களை நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இந்த தேர்தல் நேரங்கள்ல நாம் தமிழர் கட்சி அதனுடைய நிலைப்பாடுகள், அதாவது தமிழர்கள் பிரச்சனை தொடர்பான நிலைப்பாடுகள், அது சம்பந்தமா இந்த கட்சி முன்வைக்கிற தீர்வுகள், அதுபோக வளர்ச்சி திட்டங்கள், என்னென்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள், இது எல்லாத்தையுமே ஒரு திட்ட வடிவ வச்சு அது மக்கள் கிட்ட தன்னுடைய கருத்தியலை பிரச்சாரம் மூலமா கொண்டு போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இது எந்த இடத்துலயுமே இந்திய அரசு, மத்திய அரசு, பாஜக அரசு அதோட நாம் தமிழர் கட்சி ஒத்துப்போன கருத்தை என்னைக்குமே இதுவரைக்கும் அது தெரிவுபடுத்தினா தெரியல. காரணம் என்னன்னா, மத்திய அரசு ஈழம் கூடாது, ஈழம் கிடையாது, ஒருங்கிணைந்த இலங்கை அப்படின்னு சொல்லுது. நாம் தமிழர் கட்சி இல்ல, தனித்தலையிலுமே நிரந்தர தீர்வு அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்குது. மத்திய அரசும் அதனுடைய எதிர்கட்சியும், காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி, ரெண்டுமே கச்சத்தீவு கொடுத்ததுதான் சொல்லுது. ஆனா நாம் தமிழர் கட்சி கச்சத்தீவை திருப்பி எடு அப்படின்னு சொல்லுது. ராஜபக்சே சர்வதேச போர்க்குற்றவாளியாக சர்வதேச நீதிமன்றத்துல நிறுத்தப்படணும், விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. அதுக்கு அகைன்ஸ்டா காங்கிரஸும் பாஜகவும் ஒரே ஸ்டாண்டை எடுக்குது. நீட்டு அறவே வேண்டாம், ஒரே பூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. பாஜக நீட்டு வேணும் அவசியம் அப்படின்னு சொல்லுது. பாஜக சார்பு கட்சிகளும் இப்ப கிருஷ்ணசாமி வர எல்லாருமே வேணும்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி இவ்வளவு தூரத்துக்கு தேர்தலுக்காக என்ன சொல்லுதுன்னா, நீட்டை கொண்டு வந்ததே அதுதான். இப்ப மாத்தி என்ன சொல்றாருன்னா, நீட் வேண்டாம், அதுக்கு பதில வேற ஒரு தேர்வு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, அதோட நீட்டோட ஒரு ஜூனியர் நீட்டா இருக்கும், அந்த மாதிரி ஒரு தேர்வை வைக்க போறோம்னு சொல்லிட்டு அவரும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாரு. இப்படி அனைத்து விஷயங்களுக்குமே பாஜகவுக்கு முட்டுக்கு எதிர்முட்டுன்னு அவர் சொல்லுவாரு சீமான். அதே போல எல்லா விஷயங்களுமே பாஜக காங்கிரஸ் ரெண்டுக்குமே நாம் தமிழர் கட்சி முற்றிலுமாக ஒரு முரண்பட்ட போக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு, செயல்பட்டு இருக்கு. இந்த தேர்தலில் அது கூட எல்லாத்தையும் விட தாண்டி நாம் தமிழர் கட்சி ஒரு வாக்குறுதியை தருது. அது என்ன வாக்குறுதி? எல்லாரும் உங்களுக்கு அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்லுவாங்க. இது ஒரு தலையாய ஒரு வாக்குறுதி. அனைத்து மேடைகள்லயுமே அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு வர்றாரு. என்னன்னா, நாங்க இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி எதிர்காலத்தில் எந்த காலத்திலும் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி கிடையாது, தேர்தல் உடன்பாடு கிடையாது அப்படின்னு நாங்க சொல்றோம். உங்களுடைய திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை இதே போல இனி வருங்காலங்களில் எந்த ஒரு காலகட்டத்திலும் பாஜகவோடு திமுக கூட்டணி சேராது அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை மேடையில் என்னை நான் அறிவிப்பதை போல திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு சீமானும் கேட்டுட்டாரு, அவருடைய தம்பிகளும் கேட்டுட்டாங்க. எதுக்குமே பதில் சொல்லல. இந்த திமுக உடன்பிறப்புகளும் பதில் சொல்லல, திமுக தலைவர்களும் பதில் சொல்லல, அவங்களுக்கு இவ்வளவு நாள செம்பு தூக்கிட்டு இருக்கிற பெரியாரிஸ்டுகளும் பதில் சொல்லல. இப்ப நம்ம இந்த பெரியாரிஸ்டுகளுக்கு கேட்கிற கேள்வி என்னன்னா, நல்ல குறிப்பிட்ட கால இடைவெளிகளுக்கு உள்ள என்ன நடக்குது நல்லா பாருங்க. நம்ம பனிமலர் பன்னீர்செல்வம் அவர்கள், அருள்மொழி அவர்கள், மருத்துவர் ஷாலினி அவர்கள், எழுத்தாளர் மதிமாறன் அவர்கள், சுபவீரபாண்டியன் அவர்கள், இப்படி முற்போக்கு சிந்தனை என்று தங்களை சொல்லிக்கொண்டு, பெரியாரின் பேரன்கள் பேத்திகள் என்று தன்னை சொல்லிக்கொண்டு, தாங்கள் தான் பகுத்தறிவுக்கு காப்பிரைட் இருக்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா இந்த நாங்க சொன்ன 5-6 பேருமே தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சிக்கும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கும் எதிராக முகநூல்லையும் சரி ட்விட்டர்லயும் சரி அந்த இவங்க பெரியாரிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட், நம்ம திவ்ய பாரதி அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சீமானுக்கு அகைன்ஸ்டாவும் நாம் தமிழர் கட்சிக்கு அகைன்ஸ்டாவும் இவங்க ஒரு இனவெறி, இவங்க ஒரு பாசிஸ்ட், இவங்க ஒரு இதுன்னு சொல்லிட்டு இவங்களை பத்தியே நக்கலை நையண்டியா கேவலமா விமர்சனங்களை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க நாம் தமிழர் கட்சிக்கும் அதனுடைய முன்னெடுக்கிற கொள்கைக்கும் இந்த திராவிட தலித்திய அமைப்புகள்
எதிராக நிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நாம் தமிழர் கட்சி சாதியத்தை அடியோடு வெறுக்குது, அடியோடு அதை எதிர்க்குது. இவங்க யாருமே வந்து ஜாதி அடையாளத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்து எந்த ஒரு அரசியலும் பண்ணல. ஜாதி கேண்டிடேட்டை நாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க நிறுத்தல. அப்படிங்கிற பட்சத்துல ஆதரிக்க வேண்டிய முற்போக்காளர்கள், பகுத்தறிவாளர்கள், பெரியாரின் பேரன்கள் மாறா அது திமுகவோட எதிர்ப்பா போயிடும் அப்படிங்கறதுக்காக, திமுகவுக்கு முட்டு கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக 20க்கு 20 ஆண்கள் பெண்கள் சொல்லி சரிசமமா பிரிச்சு கொடுத்ததையும் பாராட்டல. ஒவ்வொரு வேட்பாளர்களையும் செலக்ட் பண்ணி ரொம்பவே திறம்பட நல்ல நல்ல வேட்பாளர்கள் நிறுத்தினதையும் பாராட்டல. எதையுமே பாராட்டாம சும்மா போட்டுக்கிட்டு பாஜகவோட நாம் தமிழர் கட்சியை சம்மந்தப்படுத்துறது, அது மதவெறி, இவங்க பேசுறது இனவெறின்னு சொல்லி பேசுறது, ஆமக்கறி அப்படின்னு சொல்லி சொல்றது, ஒரு 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 வேலிட் ஒரு ரீசன் எதையுமே சொல்லாம சும்மா அவங்கள வந்து என்ன செய்யறாங்க, சீமானுடைய தம்பிகளையும் அந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை வந்து என்ன செய்யறாங்கன்னா இவங்க வந்து மெதுவா கிள்ளி விட்டு அவங்க எல்லாருமே இளமட்ட பையங்களா இருக்காங்க. அவங்க கோவத்துல வழி இல்லாம வெடிச்சு செதறி அவங்க வந்து தன்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு அவங்கள வந்து திட்டி, அவங்களோட கட்சியின் மேல இருக்கிற ஒரு பற்றுனாலும் பாசத்தினாலும் போய் அவங்கள வந்து கேலி பண்ணி எழுதிடுறாங்க. இவங்க உடனே அவங்க அதை அழகா பயன்படுத்திக்கிட்டு இவங்க பதிவிட்ட எல்லா விஷயங்களையும் வந்து கமெண்ட்ல உள்ளது எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க எப்படி எல்லாம் வந்து கருத்து ரொம்ப கேவலமா, பெண்ணு பாராம ரொம்ப கேவலமா வந்து பதிவு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலை கரெக்டா ரொம்பவே வந்து சூசுகமா வந்து இந்த பெரியாரிசிகள் குறிப்பிட்டு இவங்க வந்து ஒரு சமூக செயல்பாட்டாளர்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு தமிழ் தேசியத்துக்கு எதிராக பெரியாரிஸ்டுகள் இந்த அளவுக்கு ஒரு ஒரு மெதுவா வாழைப்பழத்துல ஒரு நச்சு வேலையை வந்து தொடர்ச்சி இவங்க வந்து வலைதளங்கள்ல செஞ்சுட்டு இருக்காங்க. கிடைக்கின்ற அத்தனை மேடைகள்லையும் வந்து நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து விமர்சிக்க வேண்டிய தேவையே கிடையாது. நாம் தமிழர் கட்சி சாதியத்துக்கு எதிராக இருக்குது, மதவாதத்திற்கு எதிராக இருக்குது, மக்கள் ஒற்றுமையை பேசுது, எல்லா விஷயத்தையும் பேசுது. கூடவே சேர்த்து தமிழர்களுடைய இறையாண்மையும் பேசுது, தமிழர்களுடைய உரிமையும் பேசுது. அதனால இவங்களுக்கு பொருட்களையோ திமுக மட்டும்தான் தமிழர்களோட உரிமை பேசணும், திமுக மட்டும்தான் தமிழர்களுக்காக போராடணும், தமிழர்கள் தாங்களே வந்து எழுந்து போராடக்கூடாது அப்படின்னு இந்த பெரியாரிஸ்டுகள், முற்போக்காளர்கள், பெரியாரின் பேரன்கள், பேத்திகள் எல்லாரும் நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது சம்பந்தம் உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் நீங்க உங்களுடைய கமெண்ட்களை வந்து நாங்க வந்து பதிவு பண்ணலாம். ஆரோக்கியமான முறையில பதிவு பண்ணுங்க. தோழர் அருள்மொழி அவர்கள் அவருடைய வயதுக்கு, அவருடைய அனுபவத்திற்கு இந்த மாதிரியான ஒரு கேலி கிண்டல்களை அவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. இருந்தாலும் அவர் ஒரு இது தொடர்பாக நம்மளுடைய வருத்தத்தை அவர்களிடம் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டே இருந்து இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்களோட உரையாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எதற்காக இந்த உரையாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு வந்து நம்ம பெரியாரிஸ்ட் அருள்மொழி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மோடியை, பிஜேபியை எதிர்த்து பதிவிட்டு